ஹாய் வீவர்ஸ், நம்ப முடியாத விபத்துகள்ல இருந்து உயிர் பழிச்ச 6 பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாங்கிறத புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அருண் ரால்ஸ்டன். ஏப்ரல் 2003ல அமெரிக்கால உள்ள கேனியோன்லாண்ட்ஸ் நேஷனல் பார்க்குக்கு போன அருண் ரால்ஸ்டன்ங்கற இவரு இந்த இடத்துல தனியா ஹைக்கிங் பண்ணிருக்காரு. இந்த இடத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டருக்கு இந்த இடத்துல வெறும் பாறைகளும் மணல்களும் தான் இருக்குது. இங்க தனியா ஒரு கேமராவோட ஹைக்கிங் பண்ணிட்டு இருந்த இவரு ஒரு பாறை மேல கை வைக்கும்போது அந்த பாறை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இவர் கை அந்த பாறைக்குள்ள மாட்டிக்கிச்சாம். கிட்டத்தட்ட 170 மணி நேரம், அதாவது 5 நாளைக்கு மேல இவர் இந்த பாறைக்கு நடுவுலயே மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ண 170 hours படத்தை கூட இவருக்கு நடந்த இந்த உண்மை சம்பவத்தை வச்சுதான் எடுத்தாங்க. 5 நாள் ஆகியும் இவரை காப்பாத்த யாருமே வரலன்னு உடனே இவர் பேக்ல இருந்த இந்த சின்ன டூலை வச்சு இவர் கையை இவரே கட் பண்ணிட்டு இந்த விபத்துல இருந்து உயிர் பழிச்சிருக்காரு. இவருடைய கையை இவரே கட் பண்ணிக்கும் போது பிளட் லாஸ்னால இவர் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு இவருடைய அப்பா, அம்மா, இவருடைய நண்பர்களுக்கும் வீடியோ மூலமா இவருடைய கடைசி மெசேஜை ரெக்கார்ட் பண்ணிட்டு இவருடைய கையை கட் பண்ணிருக்காரு. இது அவர் பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தப்ப ரெக்கார்ட் பண்ண உண்மையான வீடியோ. ஆனா இவருடைய கையை இவரே கட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அதிகமான பிளட் லாஸ் இல்லாம வேகமா ஒருத்தர் கிட்ட லிஃப்ட் கேட்டு ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆகி அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்சிருக்காரு. அடுத்தது கெவின் பிலிப்ஸ். பொதுவா ஒரு முறை விபத்துல இருந்து உயிர் பழிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ஸ்பெயின்ல இருக்கிற கெவின் பிலிப்ஸ்ங்கற இவரு 34 முறை பேராகிளைடிங் விபத்துகள்ல இருந்து உயிர் பழிச்சிருக்காரு. ஏன்னா இவருடைய வேலையே பேராஷூட்டுகளை தயாரிக்கிற நிறுவனங்கள் உருவாக்குற புது மாடல் பேராஷூட்டுகளை ரியலா டெஸ்ட் பண்ணி பாக்குறது தான். இது வரைக்கும் 34 முறை இவர் டெஸ்ட் பண்ண பேராஷூட்டுகள் வேலை செய்யாம போயிருக்காம். இந்த வீடியோல கூட பாருங்க, கீழே விழுந்து இறந்து போக போற கடைசி ஒரு செகண்ட்ல இந்த சேஃப்டி பேராஷூட்டை ஓபன் பண்ணி இவர் உயிர் பழிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லங்க, நிறைய முறை தரையில மோத போற கடைசி நிமிஷங்கள்ல இவர் சேஃப்டி பேராஷூட்டுகளை ஓபன் பண்ணி உயிர் பழிச்சிருக்காரு. இவருக்கு 12 முறை கால்கள் உடைஞ்சிருக்காம். ஆனாலும் இப்ப வரைக்கும் இந்த ஆபத்தான வேலையை விடாம இப்பவும் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்தது ஜூலியன் கோப்கே. டிசம்பர் 24, 1921 அன்னைக்கு ஜூலியன் கோப்கேங்கற இவங்க லான்ஸ் ஆஃப் 508 விமானத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த விமானத்தை மின்னல் தாக்கி இந்த விமானம் அமேசான் காட்டுக்கு நடுவுல விழுந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு வெறும் 17 வயசு தான். இவ்ளோ பெரிய விமான விபத்துல இருந்து உயிர் பழிச்ச இவங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட எலும்புகள் டேமேஜ் ஆகி இருக்கு. ஆனா இவங்க அந்த நிலைமையிலயும் அமேசான் காட்டுல 11 நாள் காட்டுக்குள்ள கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டு உயிரோட வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டோரிய புக்காவும் எழுதியிருக்காங்க, சிலர் படமாவும் எடுத்திருக்காங்க. இவங்களாவது பரவாயில்லங்க, 17 வயசுல 11 நாள் தான் அமேசான் காட்டுல தனியா வாழ்ந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஜனவரி 2023ல இதே மாதிரி HK2083ங்கற இந்த விமானம் அமேசான் காட்டுக்குள்ள விபத்துக்குள்ளாச்சு. அமேசான் காடு மிகப்பெரிய காடுங்கிறதுனால 150 ராணுவ வீரர்கள் 40 நாளா அமேசான் காட்டுக்குள்ள தேடி தான் இந்த 4 குழந்தைகளையும் கண்டுபிடிச்சாங்க. இதுல ஒரு குழந்தைக்கு வயசு 13, இன்னொரு குழந்தைக்கு வயசு 9, இன்னொரு குழந்தைக்கு வயசு 4, கடைசியா இருந்த குழந்தைக்கு வெறும் 1 வயசு தான். யோசிச்சு பாருங்க, இந்த ஆபத்தான அமேசான் காட்டுக்குள்ள இந்த 4 குழந்தைகளும் 40 நாளா கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டு உயிரோட இருந்திருக்காங்க. இந்த குழந்தைகள் உயிர் பழிச்சதை இவங்க குடும்பத்தால கூட நம்ப முடியல. இந்த 13 வயசு பொண்ணு 40 நாளா இந்த 1 வயசு குழந்தைக்கும் உணவு கொடுத்து இந்த 1 வயசு குழந்தையையும் காப்பாத்தி இருக்கு. இந்த காட்டுல மனிதர்களையே கொண்டு சாப்பிடுற ஆதிவாசிகள் கூட இருக்காங்களாம். ஆபத்தான இந்த அமேசான் காட்டுல இந்த 4 குழந்தைகள் மட்டும் உயிர் பழிச்சதை எல்லாருமே ஒரு மிராக்கிள்னு தான் சொல்றாங்க. அடுத்தது மௌரோ ப்ராஸ்பரி. 1994ல ஆப்பிரிக்கால உள்ள சஹாரா பாலைவனத்துல நடந்த டெசர்ட் மேரத்தான் போட்டியில 134 பேர் கலந்துக்கிட்டு ஓடினாங்க. அதுல மௌரோ ப்ராஸ்பரிங்கற இவரும் ஒருத்தர். ஆனா எதிர்பாராத விதமா திடீர்னு அந்த பாலைவனத்துல மிகப்பெரிய ஒரு மணல் புயல் வந்திருக்கு. இதனால இவர் வழிமாறி வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தப்பான பாதையில ஓடுறோம்னு தெரியாம ஆபத்தான சஹாரா பாலைவனத்துல தனியா ரொம்ப தூரம் போயிட்டாரு. சஹாரா பாலைவனத்தை எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். கிட்டத்தட்ட சஹாரா பாலைவனத்துடைய அளவு 9.2 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அதாவது இந்த பாலைவனம் அமெரிக்கா நாடு அளவுக்கு ஒரு செம்ம பெரிய பாலைவனம். இந்த பாலைவனத்துல இவர் 10 நாள் தனியா சர்வே பண்ணிருக்காரு. மனிதர்களால 8ல இருந்து 24 நாள் வரைக்கும் கூட உணவு இல்லாம உயிர் வாழ முடியும். ஆனா தண்ணி இல்லாம 3ல இருந்து 4 நாளைக்கு மேல உயிர் வாழ முடியாது. இதனால இவர் வேற வழி இல்லாம இவருடைய யூரினை இவரே குடிச்சு அந்த நிலைமையிலயும் உயிர் வாழ்ந்திருக்காரு. பாலைவன பகுதிகள்ல காலையில எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ நைட் டைம்ல அதை விட பயங்கரமா குளிர் அடிக்கும். நைட் அதிகமான குளிர்ல உணவு இல்லாம இருக்கும்போது இவர் தலையில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டு போடுற மாதிரி இவருக்கு தலைவலிக்குமா. இவர் ஏற்கனவே பல மேரத்தான் போட்டிகள்ல ஜெயிச்சு ஒரு ஃபிட்னஸான உடம்போட இருந்ததுனால அந்த ஒரு கடினமான குளிரையும் இவர் சர்வே பண்ணி உயிர் பழிச்சிருக்காரு. இந்த மாதிரி பாலைவன பகுதிகள்ல வழிமாறி காணாம போன 99 பேர் இறந்துதான் போயிருக்காங்களாம். ஆனா இவர் மட்டும் அதிர்ஷ்டவசமா 10 நாள் பாலைவன பகுதியில இவருடைய யூரினையே குடிச்சு அங்க வந்து ஒரு பறவைய வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் பழிச்சிருக்காரு. அடுத்தது ரெட் வில்ஸ். புளோரிடால இருக்கிற 16
16 வயசே ஆன ரெட்ஃபில்ஸ்ங்கற இந்த பொண்ணு 2016ல ஜெசிகா பாரடைஸ் பீச்சுக்கு போய் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷார்க் மீன் வந்து இவங்களுடைய இடது காலை கடிச்சு துண்டா எடுத்திருக்கு. பொதுவா ஷார்க் மீன்கள் ரத்த வடைய பாத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெறித்தனமா கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நல்ல வேளையா பக்கத்துல இருந்த இந்த பொண்ணுடைய அண்ணன் ஷார்க் மீன் இந்த பொண்ணை கடிச்ச அடுத்த செகண்டே டக்குன்னு இந்த பொண்ணை கரைக்கு தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு அதிகமா ரத்தம் வெளியேறாம இந்த பொண்ணுடைய காலை துணியை வச்சு கட்டி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்காரு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஏஞ்சலா ஹெர்னாண்டஸ். 2018ல ஒரு நாள் ஏஞ்சலா ஹெர்னாண்டஸ்ங்கற இவங்க கலிபோர்னியால உள்ள கிளிஃப்ட் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி ஸ்கிட் ஆகி காரோட 300 ஃபீட் பள்ளத்துல போய் விழுந்திருக்காங்க. இந்த விபத்துல இவங்க அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருந்தாலும் மேல இருந்து கீழே விழுந்ததுல இவங்களுடைய 2 கால்களும் டேமேஜ் ஆகி இவங்களால ஒரு ஸ்டெப் கூட நகர முடியாம விழுந்த இடத்துலயே 7 நாளா உணவே இல்லாம கிடந்திருக்காங்க. நல்ல வேளையா இவங்க கார்ல இருந்த தண்ணி பாட்டில்ல ஃபுல்லா தண்ணி இருந்ததுனால அந்த 7 நாளும் தண்ணிய குடிச்சு மட்டுமே உயிர் வாழ்ந்திருக்காங்க. போலீசால கூட 7 நாளா தேடியும் இவங்களை கண்டுபிடிக்கவே முடியலையா. கடைசில 7 நாள் கழிச்சு இந்த ரோட்ல போன இந்த கப்பிள்ஸ் எதிர்ச்சியா இவங்க விழுந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கீழே பார்க்கும்போது இவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இவங்களுடைய உயிரை காப்பாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே பள்ளத்துக்குள்ள 2 பேர் காரோட விழுந்திருக்காங்களாம். ஆனா அவங்க 2 பேருமே உயிர் பழைக்கல. இவங்க மட்டும் தான் காரோட இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தும் உயிர் பழைச்சிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இவங்க எல்லாரும் உயிர் பழைச்சத பத்தியும் நம்மளுடைய நிலை இல்லாத வாழ்க்கைய பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.